எதுக்கு நான் இப்ப இந்த ஏரியாவுக்கு வந்து தொலைச்சா? இங்க வந்தா என்னடா? அண்ணா, காஞ்சி மொத்தத்தையும் நம்ம இஷ்டத்துக்கு ஆட்டலாம். இந்த ஒரு ஏரியாவை தவிர இங்க சாம்பான்னு ஒரு புலி இருக்கானா, அவன் அச்சா நம்ம கோமாக்கு போக வேண்டியதா? இன்னும் அப்படி முறைச்சு பாக்குற தெரிஞ்சிருந்தாலும் சொல்றேன். அவன் கண்ணுல போட்டான்னு வை, பின்னி எடுத்துருவானா? அண்ணே வாண்ணே போயிடலாம். அண்ணே சொன்ன கேள். இங்க பாருங்க தம்பி, வேணும்னா காஞ்சிபுரம் மொத்தமா பந்த் பண்ணுங்க. ஆனா பட்டுச்சேலை வைக்கிற இந்த காலனியை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா ஆந்திரால இருந்தோ கர்நாடகால இருந்தோ வடநாட்டுல இருந்தோ முகூர்த்த போடுவாங்க, இங்கதான் வருவாங்க. இந்த ஏரியால பந்த் பண்ண அவங்க எல்லாம் சிரமப்பட வேண்டியிருக்கும். அதனால இந்த காலனியை மட்டும். शंभो शंकर नमः शिवाय साम सदा शिव नमः शिवाय शंभो शंकर नमः शिवाय साम सदा शिव नमः शिवाय शंभो शंकर नमः शिवाय साम सदा शिव नमः शिवाय நம்ம நல்ல நேரம் அவன் இன்னும் வரல. அவன் வரத்துக்குள்ள போயிடலாம் வானே. சாம்பாங்கிறது அவன் தானா? பெரிய பிஸ்தான் வாய்ந்து ஓடுறான். சேலை விக்கிறவங்களாச்சேன்னு சீப்பா இட போட்டுறாத, சீவிடுவேன். இவன் கொளுத்தின சேலை எல்லாத்துக்கும் நஷ்ட ஈடா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு இவனை எடுத்துட்டு போ. 1/2 மணி நேரத்துல கொண்டாந்து கட்டிட்டேன். இவர் ஒண்ணும் செய்யாத. எல்லாரும் திரும்பிங்கடா. உள்ள 7 கம்பி, வெளியில 7 பொண்டாட்டி. அங்க கஷ்டமா இருந்தாலும் இங்க சுகமோ சுகம். எனக்கே இல்லாத பக்கம் உனக்கு என்னடா? சும்மா இருக்குண்ணே. தம்பி எங்க? தம்பி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாருண்ணே. ஹாஸ்பிட்டல் எதுக்கு? வாங்க இருக்கிறாரு. எவன்டா என் தம்பி அப்படி அடிச்சது? சாம்பான்னு ஒருத்தன், அவன் மேல தப்பு இல்லண்ணா. அவன் அடிச்சா பாட்டெல்லாம் பஞ்சராய் போடுன்னு எவ்வளவு சொன்ன, கேட்கல. தப்பி இவர்தான். அவன் எங்கடா இருக்கான்? அவன் எங்க இருந்தா நமக்கு என்னண்ணா? நீ இப்ப அங்க போறியா? உனக்கு ஏற்கனவே 7 பொண்டாட்டி, நீயும் கோமாக்கு போயிட்டீங்கன்னா அவங்கள எல்லாம் யார் கவனிக்கிறது? அவன் இப்ப எங்கடா இருக்கான்? நீ உட்காரு, நான் போய் பாத்துட்டு வரேன். உட்காரு. அவன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். சாம்பா இருக்காரா? இல்ல இல்ல இல்ல, வெளியூருக்கு போயிருக்கான். அண்ணா அண்ணா அவன் இல்லையா? நாம போயிடலாம் வாங்க, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். யார் அந்த குட்டி?
சாம்பாவோட கேஸ்ண்ணே அப்படிலாம் பாக்காத பாப்பலாம் சொல்ற வேண்டாண்ணே ஏய் அந்த குட்டியை தூக்கிட்டு வாங்க அவளை தூக்கிட்டு போனா சாம்பா தானா வருவான் வருவா வணக்கம் வணக்கம் அம்மனே நீ ஒன்னும் பயப்படாத அந்த சாம்பா உன்னை தேடிட்டு இங்க வருவான் வந்தே ஆகணும் அது வரைக்கும் நீ இங்கதான் இருக்கணும் அந்த மெக்டோவல் மணி ரொம்ப மோசமானவன். நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்கல. எங்களை அடிச்சு போட்டு அவளை இழுத்துட்டு போயிட்டான்பா. ஆமா தம்பி. சிஸ்டர் நல்லா இருக்கிறியா சிஸ்டர்? என்னடா அப்படி பாக்குற? திரும்படா. டேய் நீ என்னடா பாக்குற? குட்டியதான் விட்டனா மூஞ்சில பேந்துரும். போடா. டேய் இது சாம்பாவோட கேஸ்டா. அவனுக்கு தெரிஞ்சா நம்மள நறுக்கிடுவான். சிஸ்டர் வாங்கிக்க சிஸ்டர். சத்தியமா இது பிராண்டி இல்ல சிஸ்டர். காமாட்சி அம்மன் கோயில் கிட்ட போய் வாங்கிட்டு வந்த ஆப்பிள் ஜூஸ் சூப்பரா இருக்கும் குடி. இங்க உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது சிஸ்டர். சிஸ்டர் உனக்கு புகை ஆகாதா சிஸ்டர்? வேண்டாம் சிஸ்டர். சிஸ்டர் என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் யாரையும் சிஸ்டர்னு கூப்பிட்டதில்லை சிஸ்டர். சிஸ்டர் சாம்பா கிட்ட மட்டும் என்ன பத்தி பேடா சொல்லிட்டாரு சிஸ்டர். ஏ சாம்பானா பயமா? பயமா? ஊச்சா. ஏ சிஸ்டர் உனக்கு சென்னை மாநகரத்துல ஐநாவரம் தெரியுமா? தெரியும். என்ன ஐநாவரம் அறிகிறீன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. பப்ளிக் என்ன பார்த்தாலே உச்சா போயிடுவாங்க. போலீஸோட ஒரு சின்ன தகராறு, அதனால தாதாவா இருக்கலாம்னு காஞ்சிக்கு வந்துட்டேன். விதி விடல. மேல ஷர்ட்டை மாட்டிக்கிட்டு கீழே பேண்ட போட்டுக்கிட்டு ரோடு மேல ஐயா போனா பப்ளிக் பிஷாக். வணக்கம் தலைவா. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அண்ணா வணக்கம். வணக்கம். டேய் லொல்லு பண்ணாம பணத்தை வாங்குங்கடா. நமக்கு இந்த லொல்லெல்லாம் பிடிக்காது. எங்கடா போனா கொஞ்ச நாளா உன்னை காணோம். கோமாவுல படுத்துட்டேன்னா. கோமாவா? காமானா பலான மேட்டர் உள்ள படம். கோமான்னு என்னடா? கோமான்னு தெரியாதுண்ணா உனக்கு. மூச்சு மட்டும் வந்துக்கினே இருக்கான், ஆனா பெட்ல பேசாம படுத்துக்கினே இருப்பான். அச்சா நான் இந்த ரங்கையன் அடிச்சு 3 மாசம் படுத்துக்கிட்டு தானே. அதானே அதானா இந்த லோஞ்சான் அடிக்காம படுத்து எடுத்துன்னு வா. என்ன கண்ணே இன்னைக்கு நைட்டு காக்கா படுத்து போலாம் வரியா? டேய் டொமேட்டோ சூப்பரா இருக்குது, அப்படியே அள்ளின்னு வா. ஏய் என்னடா பெருசா லுக் விடுற? அறிகிரி யாருன்னு தெரியுமா உனக்கு? இந்த காஞ்சில அடிச்சுனா அந்த காசில போய் விழுவ. தலையை திருப்பு, தலையை திருப்புடா, தலையை திருப்பு. 6 மாசம் வெளியில என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கோமா. எந்திரிச்சு பார்த்தா மணிக்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். திரும்படா அந்த பக்கம். சிஸ்டர் என்ன பத்தி சாப்பா கிட்ட நீ தான் நல்லபடியா சொல்லணும். இந்த தடவை அடிச்சான்னு வச்சுக்க. மணி சார் எங்க இருக்காரு? குடோன்ல இருக்காரு, உள்ள போங்க. அவன் வந்துட்டான். வந்துட்டானா? வந்துட்டான். என்ன நடக்க போதோ? சிஸ்டர் நான் உனக்கு ஜூஸ் வாங்கி கொடுத்திருக்கேன். என்ன பத்தி நல்லபடியா சொல்லு. வணக்கம் சார், நான் தான் சாம்பா. சாம்பான்னதும் ஏதோ பெரிய பயில்வான் நினைச்சா, பார்த்தா சின்ன பொடினா இருக்கிய. என் தம்பி அடிச்சாம எவ்வளவு திமிரு இருந்தா அடிப்ப. சார் அந்த சண்டைக்கு நான் காரணம் இல்ல, உங்க தம்பி தான் காரணம். அவரையே கேளுங்க. இது வயிற்று பழப்புக்காக இந்த ஊருக்கு வந்தேன் சார். பாவம் அந்த பொண்ணு, அவ படிக்கிறேன்னு சொன்னதுனால என் வீட்டுல இடம் கொடுத்தேன். என்னால அந்த பொண்ணுக்கு ஒன்னும் ஆகக்கூடாது. தப்பு பண்ண உங்க தம்பி அடிச்சதுதான் நான் செஞ்ச தப்புன்னா என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்க சொல்றியா? இந்த மணிக்கிட்ட மன்னிப்பே கிடைக்காது. ஏண்டா என்ன கொழுப்பு. சொன்னல தப்பாயிடுச்சுன்னு என்ன எகுற? ஏய் இங்க வா. அண்ணன் கூப்பிடுறாரு. ஓ வா. ஏய் நான் கிண்டலா? பிபி பிபி ஏத்தாத எனக்கு. பிபி ஏத்தாத. பெரியவனாச்சன கௌரவம் கொடுக்குறேன். பொறுமை கிடையாது எனக்கு, பொறுமை கிடையாது. ஏய் வாங்க. சாம்பசிவ நாயுடு மெமோரியல் காலேஜ் டீம் கேப்டன் மிஸ்டர் சாம்பசிவநாதன்.
காலேஜ் டீம் கேப்டன் மிஸ்டர் ராஜீவ். அங்க ரெட் ட்ரெஸ்ல ஒரு பொண்ணு இருக்கா பாரு. நல்லா இருக்கடா, சூப்பரா இருக்கா. அந்த பொண்ணு என் கேர்ள் ஃப்ரெண்ட். இந்த கப்பை ஜெயிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். தோத்து போயிடு, இல்ல தொலைச்சிருவேன். டேய், மேல இருக்கிற எங்க தாத்தா சொல்லி இருக்காரா, முன் வச்ச கால பின் வைக்க கூடாதுன்னு. இந்த சாம்பாவுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணுதான், ஜெயிக்கிறது என்ன நம்பினவங்களை ஜெயிக்க வைக்கிறது. எஸ்பி சார், இவன் தான் எங்க காலேஜ் ஃபர்ஸ்ட். விளையாட்டுலயும் படிக்கிறதுலயும் மட்டும் இல்ல, பசங்களை கலாட்டா பண்றதுலயும் இவன் தான் ஃபர்ஸ்ட். நீ தர்மலிங்க சாரோட பையன் தானே? ஆமா சார். உங்க அப்பா எனக்கு நல்லா தெரியும்யா. உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். அவரோட பேரை நீ காப்பாத்தணும். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். என்னடா வழி மறிக்கிறீங்க? தோக்காம ஜெயிச்சிட்டல. தோத்து போயிடு நீ சொன்னா தோத்து போயிடுமா? அடிச்சுப்ப கப்பா கொடு. இவங்க கேக்குற மாதிரி தெரியல, போட்டு தள்ளு மாமா. நமக்கு எதுக்கு அவங்களோட வம்பு, நாம ஒதுங்கி போயிடுவோம். வாங்கிக்க வந்துட்டானுங்க. எங்கடா ஓட பாக்குற? இங்க பாரு, நான் ஒரு வேலை இருக்குன்னு ஃபாஸ்டா போனத ஓடி போறேன்னு நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. இந்த கூட்ஸ் வண்டி போறதுக்கு 4 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள குத்துக்கு ஒருத்தனை போட்டு தள்ளுறேன். வாங்கடா. ரெடி. நீயும் ஒரு ஸ்டூடெண்ட்ங்கிறதால உயிரோட விடுற. இன்னொரு தடவை என் வழியில குறுக்க வந்த புதைச்சிருவேன். பின்னி எடுத்துட்ட மாமா. அவங்க பாடிங் இனிமே எதுக்குமே உதவாது. நான் அவங்களை அடிச்சதுனால சரியா போச்சு. நாளைக்கு அவங்க எங்கேயாவது என்ன வழி மறிச்சு குத்திட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? யாராலையும் உன்னை குத்த முடியாது மாமா. ஒருவேளை குத்திட்டாங்கன்னு வச்சுக்க, நான் சாவோட போராடிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்க, நீ ஏதோ பெரிய டாக்டராக போறேங்கிறிய, என்ன செய்யணும்னு சொல்லு. அந்த டைம்ல நீ ரொம்ப தைரியமா இருக்கணும் மாமா. யாராவது தண்ணி கொடுத்தா குடிக்க கூடாது. குத்துன இடத்துல இருந்து ரத்தம் போகாம ஏதாவது கிளாத்தால இறுக்கி கட்டிக்கோ. ஆனா எங்க குத்தினாலும் ஓம்பாடி கொண்டு ஆகாது மாமா. சும்மா சொல்றேன்ல, கிச்சு கிச்சு மூட்டாத.